ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம ருபி பலூன் யூடியூப் சேனலில் புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகவும், ஏற்கனவே தொழில் தொடங்கி நடத்திட்டு வரவங்களும் நம்ம தொழிலை அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டுட்டு போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோஸில் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் புதுசாக தொழில் தொடங்கினவங்க முதல் ஒரு 6 மாத காலங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும், அந்த பிரச்சனைகளை வந்து நம்ம எப்படி சமாளித்து அடுத்த லெவலுக்கு வர்றது அப்படிங்கிறத பற்றின வீடியோ நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்க்கலாம். சரிங்க, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் கிட்ட மறுபடியும் நம்மளோட பிஸ்னஸை பற்றி எதுக்கு ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த தொழிலில் வந்து ஒரு 100 கஸ்டமர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, அந்த 100 கஸ்டமர்ஸில் எத்தனை கஸ்டமர்ஸ் வந்து நமக்கு ரிப்பீட்டடாக வராங்க, அதாவது மறுபடியும் அவங்களுக்கு நம்மளோட ப்ராடக்ட்டோ இல்லை நம்மளோட சேவைகளோ தேவைப்படுற நேரத்தில் நம்மளை நோக்கி மறுபடியும் வராங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு கஸ்டமரை ரிப்பீட்டட் கஸ்டமராக மாற்றணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் 2. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா குவாலிட்டி. அதாவது நம்மளோட பொருளாகட்டும் சேவையாகட்டும் எப்போ வந்து குவாலிட்டி அதிகமாக இருக்குது, நம்ம கஸ்டமர் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக 2வது டைம் அந்த கஸ்டமர் நம்மளை நோக்கி வரக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். 2வதா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நம்மளோட கஸ்டமர் அடுத்த முறை அவங்களுக்கு நம்மளோட ப்ராடக்ட்டோ இல்லை சர்வீஸோ தேவைப்படும் நேரத்தில் நம்மளோட பிராண்ட் வந்து அவங்களுக்கு ஞாபகம் வர வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதனால தான் வந்து நம்ம எக்ஸிஸ்டிங் கஸ்டமருக்கும் நம்மளோட ப்ரொமோஷன் வந்து ரீச் ஆகணும். ஸோ இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து கஸ்டமரோடைய டேட்டா. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உங்களோட பிறந்த நாளுக்காகவோ இல்லை கல்யாண நாளுக்காகவோ இல்லை வந்து ஒரு பண்டிகைக்காகவோ நம்ம வந்து ஒரு பெரிய துணி கடையில் போய் துணி எடுத்திருந்தோம் அப்படின்னா, அந்த துணி கடையில் கண்டிப்பாக உங்களோட ஃபோன் நம்பர்ஸ், உங்களோட பர்த்டே டீட்டெயில்ஸ், உங்களோட வெட்டிங் டே டீட்டெயில்ஸ், உங்களோட அட்ரஸ், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து வாங்கியிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காக அப்படின்னா, 2வது டைம் அடுத்த டைம் உங்களுக்கு எப்போ வந்து நான் துணி எடுக்கணும்னு அவசியம் இருக்கும், அந்த டைமில் வந்து நம்மளை ஞாபகப்படுத்துறதுக்காக இது வாங்கியிருப்பாங்க. ஒரு இடமாச்சு இப்போ வந்து கண்டிப்பாக வந்து அடுத்த பர்த்டே வந்துருச்சு அப்படின்னா, ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அவங்க அந்த பர்டிகுலர் கடையிலிருந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அதாவது ஹாப்பி வெட்டிங் டே, ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஒரு சின்ன ஆஃபர்ஸ் எல்லாம் போட்டு உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கும். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்த தேவை எப்போ அப்படிங்கிறத அவங்களுக்கு ஏற்கனவே வந்து உங்களோட பர்த்டே டீட்டெயில்ஸ், உங்களோட வெட்டிங் டே டீட்டெயில்ஸ் வச்சு வாங்கிட்டாங்க. அது கணிச்சு நம்மளோட பர்த்டேக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து அவங்க ஒரு ப்ரொமோஷனல் மெசேஜ் நமக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம கண்டிப்பாக வந்து துணி எடுக்க வேண்டிய தேவைகள் இருக்கும்போது இந்த மெசேஜை பார்த்தானே இந்த ஆஃபர்ஸுக்காக வந்து நம்ம கண்டிப்பாக வந்து அதே துணி கடைக்கான போகிற வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இதை தான் வந்து நம்ம பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. எல்லா பிஸ்னஸ்லேயும் இந்த விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கும். இதே விஷயத்தை நம்ம சின்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைக்காம, நம்மளோட பிஸ்னஸ் என்ன சைஸில் நம்ம பண்ணிகிட்டு இருந்தாலும் நம்மளும் இதே டெக்னிக்கை நம்மளும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளோட பிஸ்னஸை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஒரு சின்ன சலூன் வச்சுருந்தீங்கன்னா கூட உங்களோட கஸ்டமரோட ஃபோன் நம்பர் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா, ஒரு 2 வாரத்துக்கு ஒரு முறை இல்லைனா 3 வாரத்துக்கு ஒரு முறை உங்கள் கஸ்டமருக்கு நீங்கள் ஒரு ப்ரொமோஷனல் மெசேஜ் அனுப்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த டைமில் கண்டிப்பாக ஒரு 3 வாரம் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கஸ்டமருக்கு வந்து மறுபடியும் சலூனுக்கு போக வேண்டிய தேவைகள் வரும். அந்த டைமில் உங்களோட நினைப்பும் வந்து அவங்களுக்கு வந்துடும். அதனால வந்து உங்களோட கஸ்டமர் மறுபடியும் ரிப்பீட்டடாக உங்ககிட்ட வரக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இது வந்து எல்லா பிஸ்னஸ்லேயும் பண்ணலாம். எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் ஒரு கார் சர்வீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட கஸ்டமருக்கு வந்து ஒரு 6 மாத காலங்களுக்கு ஒரு முறை இல்லை 1 வருட காலங்களுக்கு ஒரு முறை இது ரிப்பீட்டடாக நம்ம அவங்களை காண்டாக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களோட ஞாபகம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். நம்மளோட கஸ்டமரோட டேட்டா நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்மளோட கஸ்டமர் வந்து அடிக்கடி தொந்தரவு பண்ணுறது, அதே மாதிரி அதை மிஸ்யூஸ் பண்ணுறது, டேட்டாவை மிஸ்யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட பிஸ்னஸை வந்து தலைகளாக கொண்டுட்டு போயிடும். ஸோ வந்து நம்மளோட பிஸ்னஸ் டேட்டா அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பொக்கிஷமான ஒரு விஷயமா நம்ம பாதுகாத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட பிஸ்னஸை வந்து அது க்ரோ பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சொல்கிறது எல்லாமே ஒரு பெருசாக இன்வெஸ்ட் பண்ணி ஹியூஜாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க யூஸ் பண்ணுற டெக்னிக்ஸ் தான் நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு சின்னதாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க, நம்ம தொழிலை வந்து பெருசாக கொண்டுட்டு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக பெரிய லெவலில் பண்ணிட்டு இருக்கிற தொழிலில் என்னென்ன டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நம்மளும் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட பிஸ்னஸும் அதே லெவலுக்கு ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். இதே மாதிரி ஒரு நல்ல பிஸ்னஸ் டெக்னிக்கை நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த லெவலில் ஒரு தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, ஒரு சிறியதோ பெரியதோ எந்த லெவலில் பண்ணிட்டு இருந்தாலும், எந்த தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் உங்கள் தொழில் வந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாழ்த்துக்கள். நன்றி.